பிளாஷ் நியூஸ் தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை என்ற பேரில் வணிகர்களிடம் அவர்களின் தொழில் முதலீடு பணத்தை பிடுங்குவதை கண்டிக்கும் விதமாக தமிழ்நாடு வணிகர்கள் சங்கங்களின் பேரவையின் மாநில தலைவர் ஏஎன் விக்ரமராஜா அவர்கள் தலைமை அலுவலகத்தின் தீர்வு பற்றி நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதன் காணொளியை காண்போம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் தேர்தலை ஒட்டி வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கின்ற பாதிப்புகளை பற்றி அன்று தலைமைச் செயலகத்திலே தலைமை தேர்தல் அதிகாரியை தலைவர் அவர்களுடைய தலைமையிலே சந்தித்து பேசினோம். உண்மையிலேயே தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் இணக்கமாக எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே நம்மை எல்லாம் அழைத்து பேசி முதலில் விழிப்புணர்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்வதாக அவர்கள் உறுதியளித்தார்கள். ஆனால் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மாவட்டங்களில் வணிகர் அமைப்புகள் மற்றும் சமூக நல அமைப்புகளை அரவணைத்து விழிப்புணர்வு கூட்டம் நடத்தவில்லை என்பதை மிகவும் வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்ததாக ஒவ்வொரு மாவட்டம் தோறும் வணிகர் அமைப்புகளை ஒரு சிறப்பு நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நடத்த இருக்கின்ற 43வது மாநில மாநாட்டினுடைய தலைப்பு உங்களுக்கு தெரிந்திருக்கும். விழிப்புணர்வு எழுச்சி மாநாடு. இந்த விழிப்புணர்வு நம்முடைய வணிகர்களிடையே இல்லை என்பதை எடுத்துக்காட்டும் விதமாகவும் அதற்கான விழிப்புணர்வை நாம் பெற வேண்டும் என்பதற்காகவுமே இந்த நிகழ்ச்சி இங்கு நடைபெறுவதாக நான் உள்ளூர உணர்கிறேன். தொடர்ந்து 78 ஆண்டுகளாக சுதந்திரம் பெற்றும் எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் அடிமைகளாகவே நாம் வணிகர்கள் இன்று வரை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்கிற நிதர்சனமான உண்மையை நீங்கள் உள்வாங்கி உங்களுடைய விழிப்புணர்வை எழுச்சி பெற்று வணிகர்கள் நாம் இல்லை என்றால் இந்த அரசாங்கம் இல்லை, இந்த அரசு அதிகாரிகள் இல்லை, அந்த அதிகாரிகளின் குடும்பங்கள் இல்லை என்கின்ற நிலைப்பாட்டை நீங்கள் விழிப்புணர்வோடு மனதிலே கொள்ள வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுத்துரைக்கும் விதமாக இன்றைக்கு இந்த கூட்டம் இங்கே நடைபெற்று அரசு அதிகாரிகள் அந்த எந்த ஒரு பொருளையும் அந்த பணத்தை பிடிச்சிட்டாலோ எதை பிடிச்சிட்டாலோ அவங்களாம் ஏதோ பெரிய சாதனை செய்துதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது தவறு. அதாவது யாரிடமிருந்து பணம் பிடிபடுகிறதோ அவர்களிடமிருந்து என்ன நோக்கத்துக்காக கொண்டு செல்கிறார்கள் என்று ஆராய்ந்து அங்கேயே அவங்க முடிவு எடுத்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லலாம். அதெல்லாம் சொல்லாத வெறும் வந்துட்டு எங்களுக்கு இவ்வளவு மேல கொண்டு போகக்கூடாதுன்னா ஏன்னா கடந்த வாரம் நீங்க பார்த்துருப்பீங்க டிவில எல்லாம் ஒரு ஆடு வியாபாரி 52,200 ரூபாய் கொண்டு போறாரு. அவர்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கும்? ஒரு ஆடை வித்து காசு கொண்டு வராரு. என்ன ஆதாரம் இருக்கும்? எதை எப்படியா வாங்கிட்டு முடியும்? அவர்கிட்ட இதெல்லாம் காசு பறிமுதல் செய்திருக்காங்க. அதெல்லாம் பெரிய பாவம். அதெல்லாம் செய்துட்டு இருக்காங்க. அதை நம்ம கண்டிச்சு நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்ல தீர்வை இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து எழுதணும் என்று தலைவர்களுக்கு என்னுடைய கோரிக்கை. நிச்சயமாக ஒரு நல்ல இருந்தாலும் இதை வந்து நம்ம விட்டுற முடியாது. பொதுமக்கள் பணம்ன்றது விட்டுற முடியாது. பொதுமக்கள் பணம் கொண்டு வந்தா நம்ம தொழில் பண்ண முடியாது. தொழில் இல்லைன்னா தொழிலே காணா போயிடும் சூழ்நிலை இருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் 23 வரைக்கும் இது கெடுபடி அதிகமாக இருக்கும். குறைந்தது இன்னும் ஒரு மாசம் நமக்கு இருக்கின்றது. என்ன பிரச்சனை? சரி, ஒரு மாசம் நம்மளுக்கு இருக்கின்றது. இப்ப பணம் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் வீட்டுல இருக்கலாம், இல்ல அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கலாம், அவங்க கிராமி வீட்டுல இருக்கலாம். அங்க போய் பிடிக்கலாம். அந்த அதிகாரிகளுக்கு யாருன்றது அவங்களுக்கு தெரியும், தெளிவா தெரியும். இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் போட்டுட்டோம், அந்த கட்சி அதிகாரம் அது யாருமே அவங்க செய்யறது கிடையாது. இன்னும் உதாரணத்துக்கு முக்கியமா சொல்ல போனா இந்த தேர்தல் அதிகாரின்னு இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் வீட்டுக்கு போனாவே 1 கோடி 2 கோடி பணம் வச்சிருப்பான். அவன் வச்சிருப்பான், அவங்க கண்டிப்பா வச்சிருப்பான். வச்சிடலாம வச்சிருக்க மாட்டான். அரசியல்வாதியை கைமாத்தி ஆட்டுவாங்கன்னா இந்த தேர்தல் அதிகாரி வீட்டுல தான் வாங்குவான் உங்களுக்கு. ஏன்னா அவன்கிட்ட சேஃபா இருக்குன்றதை அவங்க வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் விட்டுறாங்க. பணம் வந்து கடை விதிக்க வரவனுக்கு அவன் ஒரு தொகுதியுடைய எம்எல்ஏ இருக்கிறார், எந்த கட்சியோட இருக்கட்டும், அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. தொகுதி எம்எல்ஏ வந்து கடை விதியில வந்து நீங்க எந்த தொகுதிக்கு இது நீங்க ஓட்டு இருக்கு அந்த தொகுதிக்கு இருந்தாங்க காசு இருந்தா தர போறான்னா ஒண்ணும் கிடையாது. அவன் வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் தர போறான். கடை வீதியில வந்து பிடிக்கிறது எந்த விதத்திலுமே நியாயம் இல்லாத செயல். எங்களை வாழ விடு, எங்களை வியாபாரத்தை செய்ய விடு, மக்களை பிழைக்க விடு. ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வியாபாரிகள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்ளுகிறோம்.
காமன் தானே சார் இது. ஒவ்வொரு எலெக்ஷனுக்குமே 50,000 மேல கொண்டு போக கூடாதுன்னு சொல்லி காமன் அவங்க 2 மாசம் முன்னாடியே சொல்லிடுறாங்க. உரிய ஆவணங்கள் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உரிய ஆவணங்கள் வச்சிருக்கீங்க என்ன சார்? இல்ல நான் என்ன சொல்றேன், ஆவணம்லாம் எடுத்துட்டு போறோம். இவங்க பொதுச்சாளர் பேசும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, பேங்க் மேனேஜரே பேங்க்ல பணம் கட்டி எடுத்துட்டு போறாங்கன்னு சொன்னா பேங்க்ல உள்ள ஸ்டாஃபே வந்து எங்கிட்ட பணம் எடுத்துட்டு போவாங்க. அதே கட்ட முடியாது, அபகரிக்கிறாங்க. அப்போ நியாயம் இல்லாம செய்யறாங்க. நல்லா பாத்துக்கிடுங்க. 4/27 தேர்தல் அறிவிக்கிறாங்க. 21ஆம் தேதி நினைக்கிறேன். 4/27 4:30 ராகு காலம் வந்துருதுங்கிறதுனால 4/27 அறிவிக்கிறாங்க. 4:40 53,000 ரூபாய் பிடிக்கிறாங்க. எந்த வகையில் நியாயம் சார்? அதாவது ஒரு தேர்தல் அதிகாரி நேரம் அறிவிக்கிறாங்க, இங்க இருந்து வீட்டுல இருந்து தன்னுடைய கடைக்கு போறதுக்கு இடையில அந்த பணத்தை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா எந்த வகை நியாயம்? மனிதநேயம் ஒண்ணு இல்லையா? நாங்க என்ன சொல்றோம், அவர்கள் யார் யார் பணம் கொடுக்கிறா தேர்தலுக்கு என்பது நல்லா தெரியும், என்னென்ன கொடுப்பாங்கன்னு தெரியும். அங்க பிடிக்க முடியாது அவங்களால. ஆனா அதை பிடிப்பதற்கு காரணமாக ஒரு ஊடகத்தை அந்த டிவியை நம்ம கேமரா வைத்துக் கொண்டு தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்கின்றார்கள். இதற்கு வியாபாரிகள் பலியிடப்படுறோம். ஒரே ஒரு விஷயம் பத்திரிகையாளர்கள் தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் எலெக்ஷன் நடக்குது, குறைஞ்சது ஒரு 10-15 எலெக்ஷன்லயாவது இந்த மாதிரி வந்து 50,000 சொல்றாங்க போறாங்க. தேர்தலுக்கு பணம் தந்த அந்த எம்எல்ஏ ஆவது எம்பி ஆவது கவுன்சிலரையாவது இது வரைக்கும் அவங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா? தேர்தல் ஆணையம் அவங்க இதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா? ஒரு ஆளை கூட நடவடிக்கை எடுத்தது கிடையாது. எத்தனையோ கோடி ரூபாய் புழங்கிருக்கு, இது வரைக்கும் நடவடிக்கை. தேர்தல் ஆணையம் பப்ளிக் பணத்தையும் பொதுமக்கள் பணத்தையும் வியாபாரிகளுடைய பணத்தையும் பறிமுதல் பண்றது நியாயம் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு பெரிய கொள்ளைக்காரனை பிடிச்ச மாதிரியும் கொள்ளை கூட்டத்தை பிடிச்ச மாதிரியும் அவங்க டிவியில செய்தி வரணுன்றதுக்காக பண்றாங்க தவிர அது எந்த விதத்திலயும் நியாயம் இல்லாத செயல். பணம் தர வேண்டியவங்க பதுக்க வேண்டிய இடத்துல பதுக்கிட்டாங்க. பணம் இருக்க வேண்டியது எங்களை பொறுத்த வரைக்கும் நான்லாம் டைரக்டா சொல்லுவேன், அதிகாரி வீட்டிலேயே பணம் இருக்கு, அங்க போய் பிடிக்கலாம், வியாபாரிய பணத்தை பிடிக்க கூடாது. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு 30-40 லட்சம் ரூபாய் வரைக்கும் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வந்த பணத்தை பறிமுதல் செய்திருக்காங்க. அது ஆமா, அது யார் பணம் கேட்டா முழுக்க விவசாயிகள் வீட்டு பணம். அவங்க எல்லாம் பாருங்க, இங்க போய் தேடி பிடிச்சிட்டு வர முடியாது. ஒரு இடத்துல ஒரு அமௌண்ட் பிடிக்கிறாங்க, அந்த தொகையை ஒரு கைவிட்டு பணம் வாங்கிட்டு மிச்ச பணத்தை கொடுத்துட்றாங்க. ஏப்பா கொடுத்தான்னு சொன்னா நான் அலைய முடியாது, அதே 10,000 போனா போய் கொடுத்துட்டு மிச்ச பணத்தை வாங்கிட்டு வந்து சொல்றாங்க. இந்த நிலை ஊர்ஜிதமா எங்களுக்கு சொல்ல முடியும். இந்த நிலைப்பாடுகள் உள்ள அதிகாரி மீது அரசு இந்த தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஆக வியாபாரிகளை பாடாப்படுத்தக்கூடாது என்பதான் தெரிவிச்சுக்கிறோம். கோயம்பேடு மார்க்கெட் வரக்கூடியவங்க 2வது வர்ற 20ஆம் தேதி அச்சய தீதி வருது. நகை வியாபாரிகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வியாபாரம் அன்னைக்கு தான் நடக்கும். ஆனா அச்சய தீதியே எங்களுக்கு இருக்குமா இல்லையாங்கிற சந்தேகம் இப்ப நகை வியாபாரிகளுக்கு முக்கியமா வந்திருக்கு. இந்த நிலைப்பாடு, ஏன்னா அச்சம் இல்லாம நாங்களே வியாபாரம் செய்யணும், அச்சம் இல்லாம ஓட்டு போடணும். முறையார் சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அதாவது அன்றைக்கு டீ விலை 5 ரூபா இருந்தது, 50,000 ரூபாய் பிக்ஸ் பண்ணும்போது. இன்றைக்கு டீ விலை 20,000 ரூபாய் இருக்கு, 20 ரூபாய் இருக்கு. அப்ப எல்லா பொருளுடைய விலை எப்படி இருக்குன்னு பாத்துக்கிடுங்க. அதுக்கு தகுந்தவாறு ஒரு 2 லட்சம் ரூபாய் கூட்டி கொடுத்தாங்கன்னா சுலபமா இருக்கும். நியாயமான கோரிக்கை நான் கேட்கிறோம், நியாயமில்லாத கோரிக்கை கேட்கப்படவில்லை. தமிழ்நாட்டு பிரஜைகள் நாங்கள் குறிப்பா வாக்காளர்கள், ஆகிய வாக்களிக்க வேண்டும், மனம் முகுந்து வாக்களிக்கப்பட வேண்டும். எங்களை வந்து அதிகாரிகள் கண்ணு தேர்தல் சொன்னாவே ஒரு அலர்ஜி ஜுரம் ஏற்படக்கூடிய நிலையை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்ட தேதி அறிவிக்கப்பட இருக்கு. ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சொல்றீங்க, ஓகே சார். நகை வியாபாரி நேற்று ஆந்திரால இருந்து வந்திருக்காரு, ஒரு 33 லட்சம் கொண்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட எந்த ஒரு பில் இல்ல, யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தோன்னு கேக்குறாங்க, அதுக்கும் பதில் சொல்லல. எங்க கொண்டு போறீங்கன்னு கேக்குறாரு, அதுக்கும் பதில் சொல்லல. அப்ப அது மாதிரி பணத்தை அவங்க என்ன பண்ண முடியும்? இல்ல, அதுக்கிட்ட நாங்க வரல. நாங்க வந்து முறையா பில் வச்சிருக்கிறோம், முறைப்படுத்தி கோயம்பேடு மார்க்கெட்டு போறோம்னு வைங்களேன். இப்ப இங்க இருந்து நாங்க ஒரு ஜிடிஆர் கடைக்கு போறோம், போகும்போது ஒரு 85,000 காய்கறி வாங்குறேன்னு சொன்னா அவங்க ஒரு லெட்டர் பேர்ல எழுதி கொடுத்தா அது ஏத்துக்கணும். நியாயமானதை ஏத்துக்கிடுங்க. 33 லட்சம் 40 லட்சத்துக்குலாம் நாங்க வரலங்க, அது உள்ள வரல. இப்ப நகை வியாபாரிகள் கொண்டு போறாங்க, ஒரு 60 கிலோ நகை கொண்டு போறாங்க, முறையான பில் இருக்கு, அதை எப்படி பிடிக்கிறீங்க? நியாயம் ஒண்ணு வேணும்ல. அந்த பொருளை எடுத்துக்கிட்டு இங்கே அங்கேயும் கொண்டு போறேன்னு சொல்லும் போது தேவையில்லாத இடத்துல விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த பொருளை மீட்டு தருவது யாரு? எங்க நிலைமை என்ன ஆகும்? நியாயமா தானே கேட்கிறோம், நியாயத்துக்கு கட்டுப்படுங்க. இன்னைக்கு 2வது பாத்தீங்கன்னா சில ஊர்களில் போனீங்கன்னா எப்பா தேர்தல் பணம் கொண்டு மக்கள் கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அது தேர்தல் அதிகாரியை போய் நடவடிக்கை எடுக்கணும். பணம் கொடுக்கிற அரசியல் கட்சிகள் மேல என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க? இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. பிடிச்சிட்டோன்னு சொல்லுவாங்க, பணத்தை பறிமுதல் செஞ்சேன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் எந்த வழக்கு இருக்காது, எந்த பிரச்சனை இருக்காது. ஆக பாதிக்கப்படுவது எல்லாமே முழுக்க 100% சாமானிய விவசாயிகள், வியாபாரிகள், நகை வியாபாரிகள், ஹோட்டல் வியாபாரிகள் என்று வியாபாரிகள் தான் பாதிக்கப்படுகிறோம். இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பும் ஒருங்கிணைப்பு குழுவும் இணைந்து இந்த போராட்ட தேதியை அறிவிக்கிறோம். 31ஆம் தேதிக்குள் நியாயமான முடிவு ஏற்படவில்லை என்று சொன்னால்
31ஆம் தேதி போராட்டம் என்பது தொடக்கமே தவிர அது முடிவல்ல என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன்.